ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ சப்பாத்திக்கு பஜ்ஜி மிளகாய் வச்சு குட்டு பண்ண போகிறோம். கடலை பவுட்ரு பண்ணி வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கோம். அதில் 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த மிளகாய் உள்ளார வைக்கணும், ஸ்டஃபிங் மாதிரி. இப்போ மசாலா ஃபுல்லாக அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பஜ்ஜி மிளகாய் உள்ளார இப்படி எல்லாத்தையும் ரொப்பிக்கலாம். இப்படி எல்லா மிளகாலையும் உள்ளார ஸ்டஃபிங் வச்சுக்கணுங்க. வாங்க இப்போ கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த மிளகாய் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணி கொண்டாந்தாச்சு. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் சுதாயிடுச்சு. இப்போ ஒரு மிளகாவாக அதில் வச்சிடலாம். வேகட்டும். நல்லா மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் மீதி இருக்கிற இந்த மசாலாவையும் போட்டுட்டோன்னா ஆயிடுச்சு. மிளகாய் நல்லா கலர் மாதிரி ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இங்கே கொஞ்சம் மீதி இருக்குல்ல, அந்த மசாலாவும் மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணி. அவ்வளோதான்ப்பா, ரெடி ஆகிடுச்சு மிளகாய் பஜ்ஜி. சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம், மசாலா கரைஞ்சிடும். Okay friends, thanks for watching.